மடானி புதிய வீடமைப்பு திட்டங்களின் கட்டுமானங்களுக்கான நிபந்தனைகள் வசதிப்படும் வாழ்க்கை, பசுமையான வாழ்விடம், பொழுதுபோக்கு இடங்கள், வசதி உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்க வேண்டும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்துள்ளார். வசதி உட்கட்டமைப்பு என்பது மடானி உணவங்காடி நிலையங்களையும் உட்படுத்தியதென அவர் கூறினார். குறைந்த அல்லது நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினருக்கான மடானி வீடுகள் போதிய வசதிகளை கொண்டிருத்தல் வேண்டும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் சிறிய அளவிலாவது விளையாட்டு பூங்காக்கள், காற்பந்து மைதானம் போன்றவை அந்த குடியிருப்புகளில் அமைக்கப்பட வேண்டும். பசுமையான இடங்களோடு சிறிய சமூக மண்டபம், சூறாவ் மற்றும் வழிபாட்டு இடங்கள் உள்ளிட்டவையும் இருக்க வேண்டும் என நில மேம்பாட்டாளர்களுக்கு நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கோலாலம்பூர் தாமான் டேசாவில் மடானி சூர்யா குடியிருப்பின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற போது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு கூறினார். 0.99 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மாசிங் குழுமத்தால் மேம்படுத்தப்படவிருக்கும் இந்த மடானி சூர்யா அடுக்குமாடி குடியிருப்பு 2 கட்டிட தொகுதிகளாக மொத்தம் 800 வீடுகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வீடும் தலா 800 சதுர அடியில் 2 லட்சம் ரிங்கிட் விலையில் விற்கப்படவிருக்கின்றது.